மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த ரேணுகா நம்ம விஜயோட முன்னாள் மனைவியே கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது நம்ம ரேணுகாவே கிடையாது. அப்படின்றவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா வரப்போற எபிசோட்ல எப்படியாச்சும் நம்ம மனோகரன் இந்த ரேணுகாவை இல்லையா கண்டுபிடிக்கணும்னு ரொம்பவே தீவிரமா இருந்தாங்க. ஆனா அந்த ரேணுகாவே கையும் காலமா சிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம மனோகரனோட ஃபோனை எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசிட்டு, இப்போ நான் அந்த கடவுள் கூட்ட பேசினேன் அப்படின்னு எல்லார் மத்தியில பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா தர்மத்தின் வாழ்வுதானே சூது கவும், இறுதியில் தர்மமே வெல்லும். இந்த ரேணுகா வந்துட்டு இந்த நிஷா அனுப்பிச்ச ஆள் தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு டவுட் இருக்குங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நம்ம விஜயால் மட்டும்தாங்க வைக்க முடியும். ஏன்னா இந்த ஒரு உண்மை தெரிஞ்சதும் நம்ம அன்னபூர்ணி இங்கே பாரு பிள்ளை உண்மையிலேயே நீ யாருக்காச்சும் ஃபோன் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் வந்துட்டு கடவுளுக்கு கூட தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு இவ்வளோ சாமர்த்தியமாக வந்துட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதிலே தெரியுது இதில் வந்துட்டு நம்ம ரேணுகாவே கிடையாது. அப்படி ரேணுகாவே இருந்தாலும் மனநிலவே பாதிக்கப்பட கிடையாது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது எதுக்கு தான் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இப்படி ஆல்ரெடி வந்துட்டு எல்லாமே குழப்பத்தில் தவிச்சிட்டு இருக்காங்க. திரும்ப இவங்களை வந்துட்டு குழப்பணும் அப்படின்னு இந்த ரேணுகா வந்துட்டு ஒரு சூழ்ச்சி போட்டு இருக்கலாம். ஒரு வேளை நம்ம வெண்பா வந்துட்டு கடத்துறதுக்காகவா இல்லை நம்ம விஜய் நம்ம மல்லியும் பிரிக்கிறதுக்காகவா அப்படின்னு தாங்க வரப்போகிற எபிசோடில் பார்க்க போகிறோம். கூடிய சீக்கிரத்தில் நம்ம ரேணுகாவை பற்றி எல்லா உண்மையுமே வந்துட்டு புட்டு வைக்க போகிறாங்க நம்ம மனோகரை. ஆனால் நம்ம மல்லிக்கு ஒன்றுனாவா சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க நம்ம அன்னபூர்ணி. எப்படியாச்சும் வந்துட்டு இது ரேணுகாவை இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு அடுத்தபடியாக நம்ம அன்னபூர்ணி நம்ம மனோகரன் தாங்க ஒரு திட்டம்ன்றாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம விஜய் வந்துட்டு இதை நம்பவே கிடையாது. ஏன்னா உண்மையிலேயே நம்ம ரேணுகா வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மனநிலையை எப்படியாச்சும் வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னு தாங்க ஒரு பக்கம் நம்ம விஜய் நம்ம மல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி யோசிக்கிறதுனால தான் இந்த ரேணுகா மாதிரி பல பேர் வந்துட்டு திரும்ப நம்ம மல்லிக்கு எதிராகவும் நம்ம விஜய்க்கு எதிராகவும் திட்டமிட்டு செயல்பட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்களான்னு இந்த நிஷா வந்துட்டு இப்போ இந்த வெண்பாவை வந்துட்டு கடத்துற மூலிமா சைலண்ட்டாக ஆகிட்டாங்க. அப்போவே கொஞ்சம் நம்ம விஜய்க்கு டவுட் வந்திருக்குங்க. இப்போ ரேணுகா உயிரோடு இருக்கிற விஷயம் ஒரு கட்டத்தில் வரப்போகிற எபிசோடில் இந்த ராஜேஸ்வருக்கு ரஞ்சிதாவுக்கு தெரிய வருங்க. இப்படி வந்துட்டு உயிரோடு இருக்கா அப்படின்னு கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் கொடுத்தாவா திரும்ப தூக்கி நம்ம விஜயை ஜெயிலில் தான் வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறவங்களே வந்துட்டு செத்துட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்க உன் குழந்தைய வந்துட்டு உன் பக்கமே வச்சுட்டு இருக்க ஒழுங்கு மரியாதையோட குழந்தை ரேணுகா கிட்ட கொடுத்து அனுப்புனுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கதிரேசனும் இந்த நிஷாவும் நினச்ச மாதிரி இந்த ரேணுகாவுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டு நிஷாவை வந்துட்டு சொன்ன மாதிரி வெண்பாவை கூட வாழ போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மல்லி நேயர்களுக்கு வணக்கம்.